20 வருடங்களுக்கு மேலாக சினிமாவில் கதாநாயகியாக நடித்து கொண்டு இருப்பவர். தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி என அனைத்து மொழி திரைப்படங்களிலும் நடித்தவர். கதையில் எந்த மாதிரியான கதாபாத்திரமாக இருந்தாலும் அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்றவாறு பொருந்தக்கூடியவர். அது கிராமத்து கதைகளாக இருந்தாலும் சரி, நகரத்து கதைகளாக இருந்தாலும் சரி. அதே போன்று நடிப்பிலும் தன் அழகாலும் தனக்கென தனி ரசிகர்கள் கூட்டத்தை வைத்திருப்பவர். ஹீரோக்களுக்கு இணையாக சம்பளம் வாங்கியவர். மாபெரும் நடிகை நயன்தாரா அவர்களின் வரலாறை காணலாம். மாபெரும் நடிகை நயன்தாரா அவர்கள் 1984ஆம் ஆண்டு கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் பிறந்தார். டயானா மரியம் என்பது இவருடைய இயற்பெயர். குரியன், கொடியேட்டு மற்றும் ஓமனா குரியன் ஆகியோருக்கு கேரளாவில் திருவள்ளாவைச் சேர்ந்த ஒரு சிறிய கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தார். இவரது மூத்த சகோதரர் லெனோ ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் துபாயில் வசிக்கிறார். அவரது தந்தை இந்திய விமானப்படை அதிகாரியாக இருந்ததால் நயன்தாரா இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் படித்தார். அவரது குடும்பம் கேரளாவின் திருவள்ளாலை சேர்ந்தது. நயன்தாரா தனது பள்ளி படிப்பை ஜாம்நகர், குஜராத் மற்றும் டெல்லியில் படித்தார். திருவள்ளாவில் பாலி காமடம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் திருமூலபுரம் என்ற ஊரில் படித்தார். பின்னர் ஆங்கில இலக்கியத்தில் இளங்கலை பட்டப்படிப்புக்காக திருவள்ளாவில் உள்ள மார்தோமா கல்லூரியில் பயின்றார். 2003ஆம் ஆண்டு மலையாள திரைப்படமான மனசினக்கரே மூலம் தனது நடிப்பை தொடங்கினார். கல்லூரியில் படிக்கும்போது நயன்தாரா மாடலாக பகுதி நேரமாக வேலை பார்த்தார். அவர் இயக்குனர் சத்யன் அவர்களின் அந்திக்காடால் அறியப்பட்டார். அவர் சில மாடலிங் பணிகளை பார்த்தார் மற்றும் அவரது மனசினக்கரை என்ற திரைப்படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க அவரை அணுகினார். நயன்தாரா முதலில் அந்த திரைப்படத்தில் நடிக்க நிராகரித்தார். இருந்த போதிலும் அவர் படங்களில் ஆர்வம் காட்டாததால் அவர் இறுதியில் விட்டு கொடுத்து அந்த ஒரு படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார். மனசினக்கரே ஒரு பெரிய நிதி வெற்றியை பெற்றது. மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமாக அமைந்தது. 2004ஆம் ஆண்டில் வெளியான அவரது 2 படங்கள் ஷாஜி கைலாஸின் நாட்டு ராஜாவு மற்றும் பாசிலின் உளவியல் ஆகிய த்ரில்லர் படம் போன்றவைகளும் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. இதனால் தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடிக்க தொடங்கினார். 2006ஆம் ஆண்டு லட்சுமி என்ற திரைப்படத்திலும், 2011ஆம் ஆண்டு ஸ்ரீராம ராஜ்யம் என்ற புராண திரைப்படத்தில் சீதா தேவியாக நடித்து தன்னை ஒரு முன்னணி கதாநாயகியாக நிலைநிறுத்தி கொண்டார். அந்த படத்தில் நடித்ததற்காக அவர் சிறந்த நடிகைக்கான ஃபிலிம்பேர் விருதையும் பெற்றார். தெலுங்கு மற்றும் நந்தி விருதை தெலுங்கு சினிமாவில் நடித்ததற்காக பெற்றார். 2013ஆம் ஆண்டு ராஜா ராணி திரைப்படத்தில் நடித்தார். 2015இல் நானும் ரவிடிதான் போன்ற திரைப்படங்களும், 2017இல் நடித்த அறம் திரைப்படமும் இவருக்கு சிறந்த நடிகைக்கான ஃபிலிம்பேர் விருதை பெற்று தந்தது. சிறந்த நடிகைக்கான தமிழ் மற்றும் தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதை வென்றார். 2016ஆம் ஆண்டு புதிய நியமம் என்ற குற்ற படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகைக்கான ஃபிலிம்பேர் விருதை இவர் பெற்றார். இந்த திரைப்படம் மலையாள திரைப்படமாகும். இவ்வாறு பல படங்களுக்கு விருது பெற்ற மாபெரும் நடிகையாவார். 2014ஆம் ஆண்டு அனாமிகா, 2015இல் மாயா, 2018ஆம் ஆண்டு கோலமாவு கோகிலா, 2019ஆம் ஆண்டு ஐரா, 2022ஆம் ஆண்டு நெற்றிக்கன் மற்றும் அன்னபூரணி போன்ற பல பெண்ணுக்கு முக்கியத்துவம் இருக்கக்கூடிய பல சினிமாக்களில் நடித்து தன்னை மீண்டும் கதாநாயகியாக உயர்த்தி கொண்டார். 2005ஆம் ஆண்டில் வெளிவந்த ஐயா, சந்திரமுகி, கஜினி போன்ற திரைப்படங்களும், 2007ஆம் ஆண்டு வெளிவந்த பில்லா, 2008ஆம் ஆண்டு வெளிவந்த யாரடி நீ மோகினி, 2010ஆம் ஆண்டு வெளிவந்த பாடிகாட், 2012ஆம் ஆண்டு வெளிவந்த கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும், 2015ஆம் ஆண்டு வந்த தனி ஒருவன், 2016இல் வெளியான காஷ்மோரா, அதன் பிறகு வெளியான விஸ்வாசம் போன்ற திரைப்படங்கள்
இவர் நடித்த முக்கியமான திரைப்படங்களாக தமிழ் சினிமாவில் நிலைநிறுத்தி கொண்டன. 2019ஆம் ஆண்டு பிகில், சைரா நரசிம்ம ரெட்டி, 2020இல் தர்பார், 2021இல் அண்ணாத்தே, 2022ஆம் ஆண்டு காட்ஃபாதர், 2023ஆம் ஆண்டு ஜவான் ஆகிய படங்கள் மூலமும் இவர் ஹீரோக்களுக்கு நிகரான வசூல் கதாநாயகியாக அறியப்பட்டார். நயன்தாரா தனது நடிப்பு வாழ்க்கைக்கு கூடுதலாக ஒரு புரோபகாரர் மற்றும் ரவுடி பிக்சர்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை வைத்திருந்தார். நயன்தாரா திரைப்பட தயாரிப்பாளர் விக்னேஷ் சிவனை மணந்தார். அவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். நயன்தாரா அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் பெங்களூருவில் குடியேறிய மலையாள மொழி பேசும் ஒரு பொதுவான வீட்டில் மலையாள பெற்றோரால் நஸ்ரானி கிறிஸ்துவராக வளர்க்கப்பட்டார். 2011 ஆகஸ்ட் 7 அன்று அவர் சென்னையில் உள்ள ஆரிய சமாஜ் கோவிலில் இந்து மதத்தை தழுவினார். அதன் பிறகு அவருக்கு இந்து மதத்திற்கு மாறியதற்கான சான்றிதழ் வழங்கப்பட்டது. அவருடைய புனை பெயரான நயன்தாரா என்ற பெயர் அதிகாரப்பூர்வ பெயராக மாறியது. நயன்தாரா பல சமூக சேவைகளையும் செய்திருக்கிறார். 2012ஆம் ஆண்டு ஏற்பட்ட தானே புயலின் போது தமிழக முதல்வரின் நிவாரண நிதிக்கு 5 லட்சம் ரூபாய் வழங்கினார். கோவிட்-19 தொற்று நோய்களின் போது தென்னிந்திய திரைப்பட ஊழியர் சம்மேளனத்துக்கு தினக்கூலிகளுக்கு உதவுவதற்காக ரூபாய் 20 லட்சத்தை நன்கொடையாக வழங்கினார். இவை தவிர அவர் பல்வேறு தொண்டு நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டுள்ளார். இந்திய கலாச்சார ஆர்வலரும் அவர். மற்றும் 2017ஆம் ஆண்டு சென்னையில் நடந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டங்களில் தனது கணவர் விக்னேஷ் சிவனுடன் கலந்து கொண்டார். அன்னபூரணி தி காடஸ் ஆஃப் ஃபுட் படத்தின் விளம்பரத்திற்காக அவரும் அவருடன் நடித்த ஜெய்யும் பெண் கல்லூரி மாணவர்களுக்கு பிரியாணி வழங்கினர். 2021ஆம் ஆண்டில் நயன்தாரா புகழ்பெற்ற தோல் மருத்துவர் ரெனிதா ராஜனுடன் இணைந்து பாலின நடுநிலை உதடு பராமரிப்பு நிறுவனமான தி லிப் ஃபார்ம் நிறுவனத்தை தொடங்கினார். அவர் தனது 9 ஸ்கின் என்ற பிராண்டுடன் தோல் பராமரிப்பு வரம்பில் இறங்கினார் மற்றும் ஃபெம் 9 என்ற பெண் சுகாதார பிராண்டை அறிமுகப்படுத்தினார். இது தவிர தனிஷ் கடல் உணவு பிராண்ட், ஃபிபோலா மற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் உள்ளிட்ட பிராண்டுகள் மற்றும் தயாரிப்புகளுக்கு அவர் ஒப்புதல் அளித்துள்ளார். ஓக் மற்றும் எல்ஏ ஆகியவற்றுடன் போட்டோஷூட் மற்றும் நேர்காணலையும் அவர் செய்துள்ளார். 2021ஆம் ஆண்டில் நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் ஆகியோர் தங்கள் திரைப்பட தயாரிப்பு நிறுவனமான ரவுடி பிக்சர்ஸை தொடங்கினர். இது கூழாங்கல் என்ற திரைப்படத்தை 2021ஆம் ஆண்டு தயாரித்தது. இந்த திரைப்படம் பாராட்டுகளை பெற்றது. அதேபோன்று 2021ஆம் ஆண்டு நெற்றிக்கன் என்ற திரைப்படத்தையும் தயாரித்தனர். 2022ஆம் ஆண்டு காத்து வாக்கில் 2 காதல் என்ற திரைப்படத்தையும் தயாரித்தார்கள். தமிழ் சினிமாவில் நயன்தாரா அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான ஆண்டுகளையும் காணலாம். அவர் நடித்த முக்கியமான திரைப்படங்கள் 2005ஆம் ஆண்டு ஐயா, சந்திரமுகி, சிவகாசி, கஜினி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 2006ஆம் ஆண்டு கல்வனின் காதலி, வல்லவன், தலைமகன், ஆகிய திரைப்படங்களிலும், 2007ஆம் ஆண்டு சிவாஜி, பில்லா போன்ற திரைப்படங்களிலும், 2008ஆம் ஆண்டு யாரடி நீ மோகினி, குசேலன், சத்தியம், ஏகன் ஆகிய திரைப்படங்களிலும், 2009ஆம் ஆண்டு வில்லு, ஆதவன் ஆகிய திரைப்படங்களிலும், 2010ஆம் ஆண்டு பாஸ் என்கின்ற பாஸ்கரன், கோவா ஆகிய படங்களிலும், 2013ஆம் ஆண்டு ராஜா ராணி, ஆரம்பம், எதிர்நீச்சல் ஆகிய படங்களிலும், 2014ஆம் ஆண்டு இது கதிர்வேலன் காதல், 2015ஆம் ஆண்டு இது நம்ம ஆளு, மாசு என்கிற மாசிலாமணி, தனி ஒருவன், நானும் ரவுடிதான், நண்பேண்டா போன்ற திரைப்படங்களிலும், நைட் ஷோ, மாயா போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 2016ஆம் ஆண்டு திருநாள், இருமுகன், காஷ்மோரா ஆகிய படங்களிலும், 2017ஆம் ஆண்டு கொலையுதிர் காலம், வேலைக்காரன், டோரா, வாசுகி, அறம் ஆகிய படங்களிலும், 2018ஆம் ஆண்டு காத்து வாக்கில் 2 காதல், கோலமாவு கோகிலா, இமைக்கா நொடிகள்,
ஆகிய திரைப்படங்களிலும் 2019ஆம் ஆண்டு விஸ்வாசம், மிஸ்டர் லோக்கல், பிகில் ஆகிய திரைப்படங்களிலும் 2020ஆம் ஆண்டு தர்பார், மூக்குத்தி அம்மன் போன்ற திரைப்படங்களிலும் 2021ஆம் ஆண்டு நிழல், நெற்றிக்கன், அண்ணாத்த போன்ற திரைப்படங்களிலும் 2022ஆம் ஆண்டு காத்து வாக்கில் 2 காதல் என்ற திரைப்படத்திலும் O2 என்ற திரைப்படத்திலும் நடித்தார். இவ்வாறு தமிழ் சினிமாவில் இவர் நடித்த பல திரைப்படங்கள் மாபெரும் வெற்றி படங்களாக அமைந்தன. அதேபோன்று மலையாள திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். மனசினக்கரை, விஷயமதுபத்து, நாட்டு ராஜாவு, தஸ்கர வீரன், ராப்பகல், 2020, பாடிகார்ட் போன்ற மலையாள திரைப்படங்களில் நடித்தார். அதேபோன்று பல தெலுங்கு திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். லக்ஷ்மி, பாஸ், யோகி, துபாய் சீனு, துளசி, கதாநாயகடு, சத்தியம், அதுர்ஸ், ஆஞ்சநேயலு போன்ற தெலுங்கு திரைப்படத்திலும் நடித்துள்ளார். இவ்வாறு பல மொழி திரைப்படங்களில் நடித்து இந்திய சினிமாவின் முக்கியமான கதாநாயகியாக உயர்ந்து நிற்பவர் நடிகை நயன்தாரா அவர்கள். மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.